குட் மார்னிங். டிஎன்பிஎஸ்சி டிசம்பர் 2018 நடப்பு நிகழ்வுகள் பார்ட் த்ரீ தான் பார்த்துட்டுருக்குறோம். 38 ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டோம். இது பர்டிகுலராக டிசம்பர் 21 டு டிசம்பர் 31 வரைக்கும். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் டிசம்பர் 24ஆம் நாளை தேசிய நுகர்வோர் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த நாளில்தான் குடியரசுத் தலைவர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986க்கு ஒப்புதல் அளித்தார். இந்த ஆண்டின் கருப்பொருள் என்ன? டிசம்பர் 24 வந்து நேஷ்னல் கன்சியூமர் டே. அது கோப்ரா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அது நிறைவேற்றப்பட்ட குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கப்பட்ட நாள் வந்து. இந்த ஆண்டின் கருப்பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, நுகர்வோர் புகார்களை குறித்த காலத்திற்குள் முடித்து வைத்தல், அதாவது டைம்லி டிஸ்போசல் ஆஃப் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ். அதுதான் இந்த ஆண்டின் கருப்பொருள். டைம்லி டிஸ்போசல் ஆஃப் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸு, நுகர்வோர் புகார்களை குறித்த காலத்திற்குள் முடித்து வைத்தல். 39 முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவாக டிசம்பர் 24, 2018 அன்று பிரதமர் மோடி நாணயம் வெளியிட்டார். அந்த நாணயம் எந்த மதிப்பை கொண்டது? டிசம்பர் 24 அன்னைக்கு பிரதமர் மோடி நாணயம் வெளியிட்டார். 100 ரூபாய் நாணயம். அடல் பிகாரி வாஜ்பாயின் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டார். டிசம்பர் 25 வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாள். டிசம்பர் 25 பிறந்தநாள், அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வெளியிட்டாங்க. தேசிய குடிமக்கள் பதிவேடு. தேசிய மக்கள் பதிவேடு NRC நேஷனல் ரிஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ் சமீபத்தில் செய்திகளில் வருகிறது. இது இந்தியா மற்றும் டேஷ் நாட்டுடன் அதிக தொடர்புடையது. பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, வங்கதேசம், சீனா. வங்கதேசத்துடன் அதிக தொடர்புடையது இந்தியா மற்றும் வங்கதேசம். பிகாஸ் அங்கே இருக்கிறவங்க தான் வந்து அஸ்ஸாமில் குடியேறியிருக்காங்கன்ட்டு இந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு உள்துறை அமைச்சங்க இருக்கிறாங்க. 41 சேஞ்சிங் இந்தியா என்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழா டிசம்பர் 2018 நடைபெற்றது. இந்நூலை எழுதியவர், சேஞ்சிங் இந்தியா என்ற நூலை எழுதியவர் மன்மோகன் சிங். இவர் 2004லேருந்து 2014 வரைக்கும் 10 ஆண்டுகள் பிரதமராக இருக்கார். மௌன பிரதமர், சைலண்ட் பிரைம் மினிஸ்டர்னு எதிர்கட்சிகளால் வர்ணிக்கப்பட்டவர். அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதிங்கிறார். 42 தமிழகத்தில் லோக் ஆயுக்தா குழுவில் யார் இடம்பெறவில்லை? முதலமைச்சர், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர். இது வந்து எதுக்கு கரண்ட் இவெண்ட்னா, இப்போ இந்த தேர்வு குழுவில் இருக்கிறவங்க வந்து தேடுதல் குழுவை வந்து நீதிபதி வெங்கட்ராமன் தலைவரில் வந்து போட்டுக்கிறாங்க ஒரு தேடுதல் குழுவை. அந்த தேடுதல் குழுவுக்கு வந்து 3 பேர் மெம்பரு, தேர்வு குழுவுக்கு 3 பேர் மெம்பரு, முதலமைச்சர், சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிடையாது. தேடுதல் குழுவின் தலைவர் வந்து நீதிபதி வெங்கட்ராமனை போட்டுக்கிறாங்க இவங்க 3 பேர் சார்பாக. நெக்ஸ்ட்டு, விண்வெளிக்கு 3 இந்தியர்களை அனுப்பும் டேஷ் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. விண்வெளிக்கு 3 இந்தியர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு ரூ. 10,000 கோடி வழங்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய மந்திரி சபை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ககன்யான் திட்டத்திற்கு. நெக்ஸ்ட்டு, இந்தோனேசியாவில் நடந்த ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான ஈட்டி எறிதலில் வெள்ளிப் பதக்கம் வென்ற ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் யார்? NS ரம்யா. NS ரம்யா தான் வந்து ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் வெள்ளிப் பதக்கம். ஐநா அமைப்பான உலக சுகாதார நிறுவனம் WHO சார்பில் காசநோய் இல்லாத தமிழகம் 2025 என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட WHO துணை தலைமை இயக்குனர் யார்? சௌமியா சுவாமிநாதன் தான் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய துணை தலைமை இயக்குனர். பூமியிலிருந்து பார்த்தால் தெரியாத நிலவின் பின்பகுதியில் தரையிறங்குவதற்கு சீனா அனுப்பியுள்ள விண்கலத்தின் பெயர் என்ன? சீனா அனுப்பியுள்ள விண்கலத்தின் பெயர்
சாங் இ 4 CHANGE4 சாங் இ 4 தான் அனுப்பிங்கிறாங்க. ஆக்சுவலாக நிலவின் தற்சுழற்சியும் பூமியை சுற்றி வரும் காலமும் ஒரே அளவாக இருக்குது. இதனால் அதனுடைய பின்பக்கத்தை பார்க்க முடியல. இப்போ தான் அனுப்பிங்கிறாங்க சீனா ஃபஸ்ட் டைமு. 47 புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் மிருனால் சென் டிசம்பர் 30, 2018 அன்று காலமானார். இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? மிருனால் சென் மேற்கு வங்காளம் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர். கம்யூனிஸ்ட் பேஸ்டு படம் எடுக்கிறதுல இவர் சிறந்தவர். ஓகே, நெக்ஸ்ட்டு 48 பிரம்மபுத்திரா நதியின் மீது ரூ. 5,960 கோடி செலவில் கட்டப்பட்ட நாட்டின் மிக நீளமான ரயில் ரோடு பாலத்தை, ரயிலும் போகும் பஸ்ஸும் போகும், போகிபீல் பாலம் 4.94 கிலோமீட்டர் நீளமுடையது. பிரதமர் மோடி டிசம்பர் 25, 2018 அன்று திறந்து வைத்தார். இந்த பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இந்த பாலம் அஸ்ஸாம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. அஸ்ஸாம். போகிபீல் பாலம் அஸ்ஸாமில் அமைந்துள்ளது. திப்ருகார் பக்கத்தில். 49 பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாயின் 94வது பிறந்தநாள் சமீபத்தில் அனுசரிக்கப்பட்டது. அவரின் பிறந்தநாள் எப்போது? 25 டிசம்பர் 1924. மத்திய தலைமை தகவல் ஆணையராக டிசம்பர் 31, 2018 நியமிக்கப்பட்டவர் யார்? சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சுதீர் பார்கவா. பதவி ஏற்றுட்டார். 51 ஐசிசி 2018 ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீராங்கனைக்கான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் இந்தியாவின் மந்தனா. மித்தாலி ராஜ் கிடையாது, மந்தனா தான் கரெக்டு. ஸோ பி. சுதீர் பார்கவா 9th சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஸோ நெக்ஸ்ட்டு 52 வங்கதேசத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் டிசம்பர் 30, 2018 அன்று மிஸ் ஷேக் ஹசீனா வெற்றி பெற்றார். இவர் எத்தனையாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார்? ஷேக் ஹசீனா தான் வின் பண்ணாங்க எலெக்ஷனில், ஃபுல் மெஜாரிட்டியில் வின் பண்ணிட்டாங்க. எத்தனாவது கான்ஸ்டிக்யூட்டிவ் டெர்ம்னு கேட்டுக்கிறாங்க. 3வது முறையாக பதவியேற்க உள்ளார். பதவியேற்றுருப்பார் 3வது முறை. ஏற்கனவே 2 முறை பிரதமராக இருக்கிறாங்க, இது 3வது டெர்மு. 53 இந்திய செய்தித்தாள்களில் சபாகர் துறைமுகம் அடிக்கடி வருகிறது. இது எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சபாகர் துறைமுகம் ஒரு பைபாஸ் ரூட்டு. இது ஈரானில் அமைந்துள்ளது. பாகிஸ்தானில் போகாமல் மத்திய ஆசியா போகிறதுக்கு ஒரு பைபாஸ் ரூட் தான் இந்த ஈரானுடைய சபாகர் துறைமுகம். ரஃபேல் ஒப்பந்தம் இந்தியா மற்றும் டேஸ் நாட்டுடன் தொடர்புடையது. ரஃபேல் ஒப்பந்தம் இந்தியா மற்றும் பிரான்ஸுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக போர் விமானங்கள் வாங்குறது சம்பந்தப்பட்டது. 10 பில்லர்ஸ் கலாச்சார கூட்டுறவு இந்தியா மற்றும் எந்த நாட்டுடன் தொடர்புடையது? 10 பில்லர்ஸ், அதாவது 10 பில்லர்ஸ்னு சொல்கிறது 10 வகையான கலாச்சார உடன்பாடுகள், இசை, பண்பாடு, நடனம், இதில் இந்தியா மற்றும் சீனா நாட்டுடன் தொடர்புடையது. இந்த 10 பில்லர்ஸ் சமீபத்தில் இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க, இந்தியா மற்றும் சீனா. 56 உலக பாலின இடைவெளி அறிக்கை குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் டிசம்பர் 2018 வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வெளியிட்டது. இதில் இந்தியாவின் இடம் 108வது இடம். இது கண்டிப்பாக கேட்பாங்க. இது வழக்கமாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்குற கேள்வி தான். குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டில் இந்தியா 108வது இடம். முதலிடத்தில் உள்ளது ஐஸ்லாந்து. 0.858 ஸ்கோர் வாங்கி முதலிடத்தில் இருக்குது ஐஸ்லாந்து.
இந்தியா வந்து 108வது இடம். நெக்ஸ்ட் 57 ஆஃப் கவுன்சில் தி சேலஞ்சஸ் ஆஃப் தி மோடி ஜெட்லி எக்கனாமி என்ற நூலை எழுதியவர் யார்? அரவிந்த் சுப்பிரமணியம் தான் வந்து இந்த நூலை எழுதியவர். இவர் வந்து முன்னாள் பொருளாதார ஆலோசகர், சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருந்தார். இப்போ கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருக்கார். இவர் ரிட்டையர் ஆன ஒரு வாரத்திலே வந்து இந்த புக்கை வெளியிட்டார். மோடி ஜெட்லியுடைய பொருளாதாரம் பற்றிய நூலை வந்து அரவிந்த் சுப்பிரமணியன் வந்து வெளியிட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு பிரபஞ்ச அழகி 2018 பிரபஞ்ச அழகி 2018 மிஸ் யூனிவர்ஸ் 2018 பட்டம் வென்றவர் வந்து காட்ரினா கிரே. இவங்க தான் வந்து மிஸ் யூனிவர்ஸ் வந்து பட்டம் வென்கிறாங்க. இவங்க மிஸ் பிலிப்பைன்ஸு, இப்போ மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்கிறாங்க காட்ரினா கிரே. வனேசோ போன்ஸ் டி லியோன் வந்து மிஸ் வேர்ல்டு, இவங்க வந்து மிஸ் வேர்ல்டு. ஓகே, டிசம்பர் கரண்ட் ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜனவரி கரண்ட் ஈவெண்ட் பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல்.